بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இஸ்லாத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் மத்தியிலே வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது கிபி 571 ஆண்டு இன்றைய சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா என்ற ஊரில் பிறந்த முகமது நபி அவர்களின் வழியாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மார்க்கம். அவர்களே கொண்டு வந்த மார்க்கம் இல்லை. இது முகமது நபி அறிமுகப்படுத்திய மார்க்கம் இல்லை. அவர்களுக்கு முன்னரும் பலர் இது பற்றி பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 571 ஆண்டு மக்காவில் பிறந்த முகமது நபி அவர்கள் சிறு வயதிலே சின்னஞ்சிறு பிராயத்தில் கருவிலே பிறப்பதற்கு முன்னதாகவே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். கருவில குழந்தையாக இருக்கும் போதே தந்தை இறந்து விடுகிறார். பிறகு பிறந்த 6வது வருடத்தில் தாயும் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபு என்பவர், அவர்தான் அந்த முகமதை எடுத்து வளர்க்கிறார். அதற்கு பிறகு பாட்டனாரும் தாத்தாவும் மரணித்து விடுகிறார். அதன் பிறகு அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிபு என்று சொல்லப்படுகிற ஒருவர் அவரை எடுத்து வளர்க்கிறார். சின்னஞ்சிறு பருவத்திலே இப்படி ஏழ்மை நிறைந்த அனாதை சிறுவராக வளரக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஆடுகள் மேய்த்து இன்னபிற சின்ன அளவிலே வியாபாரங்கள் செய்து அப்படியே வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி ஒரு கட்டத்திலே வெளிநாடுகளுக்கெல்லாம் அயல் பிரதேசங்களுக்கெல்லாம் பயணம் செய்து அங்கிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பொருளாதாரங்களை திரட்டி ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ள நிலைக்கு அவர் தன்னை வளர்த்து கொண்டார். அதற்கு பிறகு அவருடைய 25வது வயதில் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்கார பெண்மணியாக திகழ்ந்த, கோடீஸ்வரியாக திகழ்ந்த ஹதீஜா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இவரும் பல லட்சங்களை சேர்த்து வைத்து லட்சாதிபதியாக இருக்கிறார். அந்த பெண்ணும் பல கோடிகளுக்கு சொந்தக்கார பெண்மணி, கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு உரியவராக அவர் மாறிவிடுகிறார். இப்படியே சென்று கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை அவரது 40வது வயதிலே ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. 40வது வயதின் துவக்கத்தில் அவர் புதிய ஒரு கருத்தை உலகத்திற்கு சொல்கிறார். இந்த 40 வயது வரைக்கும் அந்த ஊரிலே பிறந்த ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து வந்த அவர் 40 வயது வந்தவுடன் எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது. உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் என்னை அவனுடைய தூதராக தேர்வு செய்திருக்கிறான். உலகில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி உண்டான செய்திகளை எனக்கு இறைவன் கற்றுத் தருகிறான். அதனை உங்களுக்கு சொல்லுமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொல்லி தன்னை இறைவனின் தூதர் என்று அவர் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அதில் இருந்துதான் இந்த இஸ்லாம் துவங்குகிறது. அதுக்கு முன்னாடி 40 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. என்னைக்கு அவர் தன்னை இறைவனின் தூதர் என்று பிரகடனப்படுத்தினாரோ அன்றைக்கு தான் அன்றிலிருந்து அவர் சொல்லக்கூடிய போதனைகள் அனைத்தும் இஸ்லாத்தின் அடிப்படைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் அந்த இறைவனின் தூதர் என்ற அந்த அறிவிப்பில் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்தமும் அடங்கி இருக்கிற காரணத்தினால் அந்த இறை தூதுத்துவத்தை பற்றி உண்டான செய்திகளை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய தூதர் என்று அவர் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் நம்புகிறோம் என்றால் எந்த அடிப்படையில் நம்புகிறோம்? எங்களுடைய பெற்றோர்கள், முன்னோர்கள் எல்லோரும் அப்படி நம்பினார்கள் என்பதற்காக நாங்கள் நம்பவில்லை. எங்கள நிறைய பேர் அப்படி நம்புறவங்களும் இருக்கிறாங்க.
முஸ்லீம்களே நிறைய பேர்ட்ட போய் கேட்டீங்கன்னா, நீங்க இந்த முகமதை வந்து இறைவனுடைய தூதர்னு சொல்றீங்களே, அதை எப்படி நம்புறீங்கன்னு கேட்டா, எங்க அப்பா அப்படிதான் நம்பினாரு, எங்க அம்மாவா தான் எனக்கு சொல்லி தந்தாங்க, எங்க தாத்தா பாட்டி எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய சமூகத்துல எல்லாருமே அப்படித்தான் சொன்னாங்க, அதனால நாங்கள் அதை செய்யறோம் என்று சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நாங்கள் இன்றைக்கு அவரை இறைவனின் தூதர் என்று நம்புவதற்கு என்னுடைய தந்தை அப்படி சொன்னார் என்பது காரணம் இல்லை, என்னுடைய தாயார் அப்படி நம்பினார் என்பது காரணம் இல்லை, நாங்கள் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்ததினால் அப்படி நம்பிக்கை கொள்ளவில்லை. மாறாக அது குறித்து பல்வேறு ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இவர் உண்மையிலே இறைவனின் தூதர் தான் என்பதனை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் ஆய்வு செய்யலாம் என்றால், அவர் இறைவனின் தூதரா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு கோணங்களில் ஆய்வு நடத்தலாம். அதுல ஒரு கோணம் என்னவென்று சொன்னால், புதிதாக ஒரு கொள்கையை ஒரு மனிதர் உலகத்திற்கு சொல்வதாக இருந்தால் அதற்கு ஏதேனும் பின்னணிகள் இருக்கும், உள் நோக்கங்கள் இருக்கும். அந்த நோக்கம் இல்லாமல் யாரும் எதையும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் சில கருத்துக்களை சொல்லுவாங்க, அதன் வழியாக நிறைய பணம் காசு பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக வேண்டி புதிய கருத்துக்களை சொல்றவங்க இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பெரிய அரசியல் தலைவராக உருவெடுக்கணும், அதுக்காக வேண்டி சொல்லுவாங்க. சில பேர் சில விஷயங்களை சொல்லுவாங்க, நம்ம பெரிய புகழுக்கும் மரியாதையும் நமக்கு கிடைக்கணும், அதுக்காக வேண்டி சொல்லுவாங்க. அப்ப புகழுக்காக, பணத்திற்காக, சமூக அந்தஸ்திற்காக, மாலை மரியாதைக்காக, பெரிய பெரிய அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக அப்படி எல்லாம் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள், கட்சிகளை உருவாக்குகிறார்கள், புதிய புதிய தத்துவங்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறார்கள். இது எல்லாம் சாதாரணமா நடக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த முகமது நபி தன்னை இறைவனின் தூதர் என்று சொன்னாரு, அதுக்கு இது மாதிரி ஏதேனும் உள்நோக்கம் இருந்துச்சா என்று பார்த்தால் எந்த உள்நோக்கத்தையும் அதற்கு நாம கற்பிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா, அவருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை எடுத்துக்கங்களேன், அவர் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த செய்தியை சொன்னாரா என்ற கோணத்தில் ஆய்வு செஞ்சால் அவருடைய வரலாற்றை படிக்கக்கூடிய யாரும் தெரிஞ்சுக்கலாம், இவர் காசுக்கு ஆசைப்பட்டு இதை சொல்லல. ஏன்னா ஆரம்பத்தில் பெரிய கோடீஸ்வரராக தான் இருக்கிறார். ஆனால் இந்த கொள்கையை சொல்ல ஆரம்பித்ததற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அதனால் பெரிய இழப்புகளை சந்திக்கிறார். அந்த ஊர்ல இல்லாத ஒரு புதிய தத்துவம் என்று சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க, பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்கிறாரு. அதை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறார். செலவழித்து ஒரு கட்டத்தில் அவருடைய சொந்த செலவுக்கு பணம் இல்லாமல் எந்த அளவிற்கு அவர் வறுமையின் கோரப்பிடியிலே தள்ளப்படுகிறார் என்றால், அவர் உண்ணுவதற்கு உணவில்லாமல் பல நாட்கள் பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள், பிற்காலத்தில் சொல்றாங்க, நபிகள் நாயகம் நபியாக இறைவனின் தூதராக அறிவித்துக் கொண்டதற்கு பிறகு அவருடைய பிற்கால வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று சொன்னால், எங்கள் வீடுகளில் 1 மாத காலம் கடந்து செல்லும், 2 மாதங்கள் கடந்து செல்லும், 3 மாதங்கள் கடந்து செல்லும், எங்கள் வீடுகளில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. 3 மாத காலம் அடுப்பெரிக்காமல் அவருடைய வீட்டின் வாழ்க்கை நடந்திருக்கிறது. அடுப்பெரிக்கலன்னா என்ன அர்த்தம்? அடுப்பெரிக்காம ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. அடுப்பு எரிச்சு சமைக்கிறதுக்கு தேவையான எந்த பொருளும் இல்ல, கோதுமை இல்ல, இறைச்சி இல்ல, சாப்பிடுவதற்கு சமைக்கிறதுக்கு உண்டான பண்டங்கள் இல்லாத காரணத்தினால் அடுப்பெரிக்கப்படாமல் 3 மாசம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுலயும் அவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார், அப்ப 3 மாசம் சாப்பிடல சமைக்கல என்று சொன்னால் என்னதான் செஞ்சீங்க? எப்படி 3 மாசம் சாப்பிடாம ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும்? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பேரித்தம்பளங்களும் 1 மீட்டர் தண்ணீரும் தான். ஒரு 2 பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிடுவோம், ஒரு டம்ளர் தண்ணி எழுதி குடிப்போம், அத்தோடு எங்களுடைய ஒரு நேர சாப்பாட்டு பசியை தீர்த்துக் கொள்வோம். இப்படியே நாங்க 3 மாச காலம் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால், எந்த அளவுக்கு அவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாருன்னா, ஒரு நாள் அவருடைய வீட்டுல ரொட்டி எடுத்து வைக்கிறாங்க, 3 ரொட்டிகள் வைக்கப்படுகிறது. தொட்டு சாப்பிடுறதுக்கு குழம்பு ஏதும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். நாம நம்ம சமூகத்துல நம்முடைய பழக்க வழக்கத்துல குழம்பு ஏதும் இருக்கிறதாங்கிற கேள்வியே இருக்காது. குழம்புனா இருக்கிறது, சாப்பாடு வச்சா குழம்பு இல்லாம இருக்குமா? குழம்பு இல்லாம சாப்பாடு என்பது கற்பனை கூட செய்ய மாட்டோம், நம்ம யோசிக்க கூட மாட்டோம். வெறும் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வச்ச உடனே அரிசியை மட்டும் வச்சுட்டு குழம்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். குழம்பு இருக்கும், எடுத்து வைக்கிறதுக்கு லேட்டா இருக்கும், அப்படிதான் நம்ம கற்பனை பண்ணுவோம். என்னப்பா இந்த சீக்கிரம் கொண்டு சாம்பார கொடு, சீக்கிரம் கொண்டு வந்து ரசத்தை ஊத்துன்னு சொல்லுவோமே ஒழிய அது இருக்கா இல்லையான்ற டவுட் யாருக்காவது வருமா? சாப்பாடுனாலே அதுக்குரிய தொடுகறிகளோடு சேர்ந்ததான் உணவு. இவர் கேட்கிறாரு, குழம்பு ஏதும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அந்த கேள்வியிலிருந்தே அவர் எந்த அளவுக்கு வறுமையில் இருந்தார் என்பது வெளிப்படுகிறது. உள்ள இருந்து பதில் வருகிறது. அடுத்து, குழம்புன்னா ஒண்ணு இல்ல, வினிகர் மட்டும் இருக்கிறது. வினிகர் அந்த காலத்துல அதிகமா பயன்படுத்துவாங்க. வினிகர்னா இந்த கறியை சில பொருட்களை புளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல, புளிப்பு சுவையுடைய ஒரு திரவம். அது குழம்புலாம் கிடையாது, புளிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். லேசா தொட்டு சாப்பிட்டா புளிப்பு மாதிரி இருக்கும்.
அப்ப சாத குழம்போ ஆணமோ கிடையாது. அவங்க வீட்டுல இருந்து பதில் சொல்றாங்க, வினிகர் மட்டும் இருக்கிறது. அவருக்கு அப்ப கொண்டு வாங்குறாரு. கொண்டு வந்து அதை ஒரு கிண்ணியில ஊத்தி ரொட்டியா அந்த வினிகர்ல முக்கி சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு சொல்றாரு, இந்த குழம்பு நல்லா இருக்குதுங்கிறார். இந்த குழம்பு இது வந்து யாருக்குமே டேஸ்டாவே இருக்காது. யாருக்கு டேஸ்டா இருக்கும்னா, அது கூட கிடைக்காம பசியில பட்டினியில வறுமையில கிடக்குறான அவனுக்கு தான் டேஸ்டா இருக்கும். நிறைய வயிறு நிறைய சாப்பிட்ட ஒருத்தருக்கு போய் வினிகரை கொடுத்தா காரி துப்பிடுவான். இதெல்லாம் ஒரு சாப்பாடு. அம்மா 4 நாள் பட்டினி கிடக்கிறவன் கொண்டு போய் என்னத்தை கொடுத்தாலும் சரி, பசி ருசி அறியாதுமாங்கள தமிழ்ல. அது மாதிரி இவருடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு வினிகர் தரப்படுகிறது. அந்த வினிகர் ஏதோ சுவை மிகுந்த குழம்பு என்று வர்ணித்து வர்ணித்து ரசித்து ரசித்து சாப்பிடுகிறார். அப்படியானால் அவருடைய பொருளாதாரம் சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதனை அந்த வரலாற்று குறிப்பிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். இது மாதிரி அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட வரலாறுகளே வரலாற்று புத்தகங்களில் ஆதாரபூர்வமாக அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வீடு, அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே அப்படித்தான். ஆரம்பத்தில் இருந்த நிலையும் பின்னால் இருந்த நிலையும் தலையில். ஆரம்பத்தில் அப்படி செல்வ செழிப்போடு இருந்தவர் இந்த இறை தூதர் என்று பிரகடனம் செய்ததற்கு பிறகு அவருடைய நிலைமை தலைகீழாக மாறுகிறது. அவருடைய வீட்டை பற்றி எடுத்துக்கொண்டால் வீடு எப்படி இருக்கிறது, அவர் குடியிருந்த வீட்டை பற்றி சொல்கிறார்கள். ஒரு நாள் அவர் இரவு நேரத்தில் இறைவனை தொழுவதற்காக நிற்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லிம்கள் தொழும் பொழுது முதல்ல கொஞ்ச நேரம் நின்று கொண்டு தொழுவார்கள், பிறகு சிறிது குனிவார்கள், பிறகு எழுவார்கள், பிறகு நெற்றியை கொண்டு போய் தலையில வைப்பாங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி அவர் நின்றுகிட்டு தொழுகிறார். தொழுவும் போது முன்னாடி அவருடைய மனைவி படுத்திருக்கிறார், குறுக்காக படுத்திருக்கிறார். அவருக்கு தலையை கொண்டு போய் நெத்தியில வைக்கணும், நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்கணும். அதுக்காக வேண்டி கிட்ட வரும்போது குறுக்கில் அவருடைய மனைவி படுத்திருக்கிறார். நெற்றியை வைக்க முடியல. தன்னுடைய விரலால் அவருடைய காலை குத்துறார். காலை குத்துன உடனே அந்த அம்மா மடக்கிக்கிறாங்க. நெத்தியை கொண்டு தலையில வைக்கிறார், தரையில வைக்கிறார். வச்சுவிட்டு திரும்ப எந்திரிச்சு நின்று கொண்டு தொழுகிறார். இந்த செய்தி அவருடைய மனைவி சொல்றாங்க. இது மாதிரி நபிகள் நாயகம் இரவு நேரத்தில் தொழுவாங்க, நான் குறுக்க படுத்திருப்பேன், என் காலில் குத்துவாங்க, காலை மடக்கின உடனே அவங்க தரையில கொண்டு நெற்றியை வச்சுட்டு இறைவனை வழிபட்டுட்டு எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறார். அப்ப அவர் கேட்கிறாரு, ஏன் இப்படி ஏன் செய்றீங்க, நீங்க ஏன் தேவையில்லாம குறுக்க போய் படுக்கிறீங்க, அவர் தான் தொழுதுகிட்டு இருக்கிறார்ல, நீங்க வேற ஒரு இடத்துல போய் படுக்க வேண்டியதானே. அந்த அம்மா பதில் சொல்றாங்க, எங்கள் வீடு ஒன்றும் அவ்வளவு விசாலமானது இல்லையே, சின்னஞ்சிறிய வீடு, ஒரு 2 பேரு 2 வேலையை செய்வதற்கு கூட வழி இல்லாத வீடு. 2 பேர் இருக்கிறாங்க வீட்டுல, 2 பேரும் 2 வேலையை செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு பேரு வீடு என்று நாம கற்பனை பண்ணுவோமா? ஒரு கோழி கூடு வேணா சொல்லுவோம். கோழி கூட்டுக்குள்ள வேணா ஒரு 2 ஆள் உள்ள போய் நின்றுக்கிட்டு அவர் ஒரு வேலை நம்ம ஒரு வேலை செய்ய முடியாது. அது கூட இன்னைக்கு உள்ள லெவலுக்கு அந்த ட்ரெண்ட் மாறி போச்சு. கோழிக்கூடு தான் பெரிய பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இப்ப கோழிக்கூடு என்று கூட வர்ணனை செய்ய முடியாத அளவிற்கு அவருடைய வீடு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு வறுமையிலே ஆட்பட்டிருப்பார் என்பதனை அவருடைய வீட்டின் அளவை வைத்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அவருடைய ஆடை எடுத்துக் கொள்ளுங்கள். பல நாட்கள் அவர் அணிந்திருந்த பல விதமான ஆடை அணிந்திருக்கிறார். நல்ல ஆடைகளையும் அணிந்திருக்கிறார், இல்லாத ஆடைகளையும் அணிந்திருக்கிறார். பல மாதங்களுக்கு அவருடைய ஆடை எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரே ஒரு போர்வை மாத்திரம்தான் அவரிடம் இருந்த ஆடை. அந்த போர்வையை முதுகுக்கு பின்னால் தூக்கி பிடித்துக் கொண்டு அவர் அதனுடைய வலதுபுறத்தை இடதுபுற தோல் புஜத்திலே தூக்கி போட்டுக் கொள்வார், இடதுபுற நுனியை வலதுபுற தோல் புஜத்திலே தூக்கி போட்டுக் கொள்வார். மொத்த உடம்பு அப்படி கவராயம். அதுதான் அவருடைய உடை. அதுல தான் சாப்பிடணும், அந்த ஆடையை உடுத்திக் கொண்டுதான் இறைவனை வணங்கணும், அந்த ஆடையோடு தான் தூங்க வேண்டும், அந்த ஆடையோடு தான் உலகத்துல வாழ்க்கை நடத்த வேண்டும். எல்லாவித காரியங்களையும் அந்த ஒரே ஒரு போர்வையை, மூட்டப்படாத தைக்கப்படாத அந்த ஒரு நீல துணியை உடல் முழுவதும் போர்த்தி கொண்டு பல மாதங்கள் அவர் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருந்த ஒரு மனிதர், அவர் காசு பணத்திற்காக ஆசைப்பட்டு இந்த கொள்கையை சொன்னார் என்று யாரும் சொல்ல முடியாது. அது தெளிவாக இருக்கிறது. இன்னொரு கேள்வி வரும், சில பேர் காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, புகழுக்கு ஆசைப்பட்டு காசு பணத்தை கூட கொடுப்பாங்க. எத்தனை லட்சத்தை வேணாலும் கொடுக்க தயார். ஆனால் தன்னை பத்தி 4 பேர் புகழணும், பாராட்டணும், நம்மளை பெரியார் என்று மதிக்கணும், அதற்காக வேண்டி காசு பணத்தை அள்ளி கொடுப்பாங்க. ஒருவேளை இவர் அதற்காக ஆசைப்பட்டாரா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. புகழாதீர்கள் என்று தன்னுடைய தோழர்களுக்கு, தனக்கு கீழே பணியாற்றியவர்களுக்கு, தன்னோடு வாழ்ந்த தன்னுடைய சமூகத்தவர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு தலைவராக முகமது நபி அவர்கள் இருக்கிறார்கள். மக்களை பார்த்து சொன்னாங்க, என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள், என்னை எல்லை கடந்து நீங்க புகழக்கூடாது என்று கட்டளையிட்டார் என்று சொன்னால் அது கூட நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப மேடையில் சில பேர் பார்க்கிறோம், அரசியல் தலைவர்கள் எல்லாம் தங்களை புகழ்வதற்காக வேண்டிய மேடை போடுகிறார்கள், அவரை புகழணுன்றதுக்காக வேண்டிய ஆட்களை
காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து பேசுங்கிறாங்க. வாழ்த்துறை வழங்கு அப்படிங்கிற. வாழ்த்துறைனா என்ன? நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒருத்தரை அழைச்சிட்டு கொண்டு வந்து வாழ்த்துறை வழங்கினா அப்ப என்ன பத்தி வாழ்த்துறதுக்கு தானே, என்ன புகழ்வதற்கு தானே. அப்ப தன்னை புகழ்வதற்காக வேண்டிய உலகத்தில் தலைவர்கள் எல்லாம் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிற பொழுது ஒருவேளை சில நேரங்களில் அந்த புகழை விரும்பாதவரை போன்று அந்த தலைவர்கள் காட்டிக் கொள்வார்கள். சில நேரம் பேசுவப்ப அப்படிலாம் பேசாத, அதெல்லாம் சொல்லாத, அப்படிலாம் புகழாத அப்படிம்பார். அப்படி புகழாத என்று சொல்லக்கூடிய தலைவர் நிஜமாகவே புகழக்கூடாது என்பதற்கு தான் இப்படி சொல்கிறாரா என்று பார்த்தால் கண்டிப்பாக அதுவும் இருக்காது. கூட ரெண்டு சேர்த்து புகழ்ன்றதுக்கு அப்படி ஒரு பிட்ட போடுவார். இவர் புகழாதம் பாரா, உடனே அவர் சொல்வார், விடுங்க தலைவரை, உங்களை விடாம வேற யார புகழ்றது பார். அவன் கூட ரெண்டு அந்த புகழ்ச்சிக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பை உள்ளத்திற்குள்ளே வைத்துக் கொண்டு புகழாதீர்கள் என்று பொய்யாக சொல்லக்கூடிய தலைவர்களை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், புகழாதீர்கள் என்று தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டாரு. அந்த சொல்லிலே மிக உறுதியாக நின்றார். புகழக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அதை கண்டித்தார். ஒரு நாள் அவருடைய மகன் இறந்து விடுகிறார். சின்னஞ்சிறு பருவத்தில் இப்ராஹிம்னு பேரு. அந்த பிள்ளை இறந்துருச்சு. 4 பொம்பளை பிள்ளைங்க அவருக்கு. ஒரு இப்ராஹிம்ங்கிற ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான். ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையை கடவுள் கொடுத்திருந்தாரு. அந்த பிள்ளையும் 17 மாத குழந்தையாக இருந்த பொழுது இறைவன் எடுத்துக் கொள்கிறான், மரணித்து விடுகிறான். அப்ப அந்த பிள்ளையினுடைய இழப்பை நபிகள் நாயகத்தால் தாங்க முடியல. கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் வடியுது. குழந்தையை கையில தூக்கி வச்சுக்கிட்டு அழுகிறாரு. அந்த குழந்தை இடத்துல பேசுறாரு. இறந்து கிடக்கிற அந்த குழந்தையை பார்த்து பேசுறாரு. நீ இறந்துட்ட, எங்களுடைய உள்ளம்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, எங்களுடைய கண்கள்லாம் கண்ணீர் வடிக்குது என்று பிள்ளையை தூக்கி வைத்துக் கொண்டு அந்த இழப்பை தாங்க முடியாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் காதுல ஒரு சப்தம் விழுகிறார். வெளியில சில தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? அன்றைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. சூரிய கிரகணத்தை சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்துட்டார்ல, அதுக்காக வேண்டி சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது, அதனாலதான் இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி பேசுற பழக்கம் இருக்கிறது. சம்பந்தமே இருக்காது. ஆனா தலைவருக்கு தாங்கள் மதிக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்தா அதை இயற்கையில் நடந்த நிகழ்வோடு ஒப்பிட்டுருவாங்க. திடீர்னு ஒரு கட்சி தலைவர் கோயம்புத்தூர் வருவார். வந்த உடனே அன்னைக்கு பார்க்க மழை பெய்யும். 4 மாசமா மழையே இருக்காது. வந்த உடனே மழை பெய்யுமா? கூட்டத்தில் அவரை பத்தி தலைவர் வந்தார், மழையோடு வந்தார், கொட்டென்று வானம் பீத்து கொண்டு கொட்டுகிறது. தலைவர் உட்கார்ந்து பல்ல காட்டிக்கிட்டே இருப்பார். இவருக்கும் மழைக்கு என்ன சம்பந்தம்? இவர் மழையை வான சொல்லிட்டு வந்தாரா? இவர் சொன்னதுனால மழை பெய்ய போகுதா? சம்பந்தமே கிடையாது. ஆனா என்ன செய்வாங்க? தலைவர்கள் கேட்டு ரசிப்பாங்க. இதுதான் வாழ்க்கையில யதார்த்தமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நபிகள் நாயகத்து காலத்திலையும் மக்கள் அறியாமையில பேசுறாங்க. இந்த பையன் இறந்துட்டாம்ல, நபிகள் நாயகத்துடைய மகன் அல்லவா, அதுக்காக வேண்டித்தான் சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது. குழந்தையை தூக்கி கீழே வச்சுட்டு குழந்தையை இறந்த அந்த துக்கத்தை கூட ஓரங்கட்டி வச்சுட்டு வெளியில வர்றார். தோழர்களை கூப்பிடுறார். இது மாதிரி பேசியது யார்? சூரியனும் சந்திரனும் இறைவன் படைத்த இறைவனின் படைப்புகள். யாருடைய பிறப்பிற்காகவும் யாருடைய இறப்பிற்காகவும் அவைகள் இது போன்று கிரகணம் பிடிப்பதில்லை. இறைவன் எப்படி விதித்திருக்கிறானோ அப்படி அவைகள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. இறைவன் எவ்வாறு உதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்பொழுது பிரகாசமாக உதிக்கின்றன. இறைவன் எப்பொழுது மறைய வேண்டும், ஒளி தரக்கூடாது என்று விதித்திருக்கின்றானோ அப்பொழுது அவைகள் கிரகணம் பிடித்து ஒளி தராமல் போய்விடுகின்றன என்ற கருத்துப்பட தன்னுடைய தோழர்களுக்கு எச்சரித்து இது போன்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது அவர் சொல்ல வேண்டிய தருணமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்? ஒரு சாதாரணமான நிலையாக இருந்தால் மக தோழர்கள் செய்கிற தவறை கண்டிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய மகனை இழந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட துக்ககரமான நேரத்தில் கூட அந்த துக்கத்தின் பொழுது கூட மக்கள் தமது அறியாமையினால் நம்மை புகழ்ந்து விடக்கூடாது, நமக்கு ஏதோ பெரிய அந்தஸ்தும் மகிமையும் மகத்துவமும் இருப்பதாக மக்கள் சொல்லக்கூடாது என்று அதிலே கடுமை காட்டுகிறார் என்று சொன்னால், இந்த மனிதரை போய் புகழுக்கு ஆசைப்பட்டார் என்று யாரிடம் சொல்ல முடியுமா? இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் அவருடைய வரலாற்றில். ஒரு தடவை ஒட்டக பயணம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டக போட்டி ஒன்று நடக்கிறது. அந்த போட்டியில ஒரு கிராம மனிதனுடைய ஒட்டகம் நபிகள் நாயகத்தின் ஒட்டகத்தை முந்தி சென்று விடுகிறது. அப்பெல்லாம் ஒட்டகம் தானே வாகனம், வேகமாக முந்திருச்சு கிராமவாசியுடைய ஒட்டகம். நபிகள் நாயகத்தினுடைய ஒட்டகம் தோற்று விட்டது. தோற்று விட்டதுக்கு பிறகு பார்த்தா பின்னாடி தோழர்களுடைய முகத்தில எல்லாம் பெரிய கவலை. அவங்க எல்லாம் உள்ளத்துக்குள்ள பெரிய வருத்தத்துக்கு ஆட்பட்டுட்டாங்க. நபிகள் நாயகத்தினுடைய ஒட்டகம் தோத்து போச்ச. பொதுவாகவே நாம யாரையாவது நேசித்தோம் என்று சொன்னால் அவங்க எப்போதுமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா யதார்த்தம் அது கிடையாது. நாம நேசிச்சாலும் எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா?
ஜெயிக்கவும் செய்வாங்க. விளையாட்டுன்னு வந்தால் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். நபிகள் நாயகத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்க தோத்த உடனே அவங்களுடைய நண்பர்களால் தாங்க முடியல. இப்படி நபிகள் நாயகத்துடைய ஒட்டகம் தோத்து போச்சே என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் என்ன இன்னைக்கே எடுத்துக்கங்க, இது மாதிரி ஒரு நாம நேசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு ஒன்று நடக்கிறது. ஒரு கிரிக்கெட் நடக்குது. கிரிக்கெட் நடக்கும்போது சில பிளேயர்களை நேசிப்போம், சில தேசங்களை குறிப்பிட்டு நாம இந்தியாவில் இருக்கிறோம்னா இந்தியா வெற்றி பெறும் அப்படி நேசிக்கிறவங்க இருப்பாங்க. குறிப்பிட்ட ஆட்களை மையப்படுத்தி அவருடைய விளையாட்டு நல்லா இருக்கும், அவர் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. நாம நினைக்கிற ஆள் தோத்து போயிட்டா எப்படி அன்றாடம் பாக்குறோம். வெற்றி பெற்று வந்தாருன்னா பாராட்டு மழை குவியுது. அப்ப ஆகோ ஓகோங்கிறாங்க. விமான நிலையத்தில் கூட்டம் நிறைஞ்சு வெளியுது. மக்கள் எல்லாம் மாலை மரியாதையோடு அவர் வரவேற்கிறாங்க. ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் வரைக்கும் அத்தனை பேரும் அவர்களை புகழென்று புகழ்ந்து தள்ளுகிறார்கள். அதே ஆட்கள் தோற்றுவிட்டு ஊருக்கு திரும்பினால் கலவரம் எப்படி இருக்குது? வெளிநாட்டில் போய் அதுவும் பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளோடு அங்க போய் தோத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் போலீஸ் போர்ஸ் தான் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு விமான நிலையத்திலிருந்து ஆளை போட்டுருவோம், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள். ஏன் கையில அலுவல தக்காளி முட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். வாமோன ஊர் இப்படி நாசமாக்கிட்டியே, எங்க பேரையெல்லாம் கெடுத்துட்டியே என்று சொல்லி அடிச்சு நாசமாக்கி துவம்சம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை பாக்குறீங்க. நாம நேசிக்கிற ஆளு, நம்ம விரும்புற ஆளு ஜெயிக்கத்தான் வேணுங்கிற உணர்வு. கிரிக்கெட் என்ன ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கட்டுமே, ஒரு கோழி சண்டை நடக்கட்டுமே, கோழி சண்டையில தான் கோழி தோத்துருச்சுன்ற காலி கோழி தலையை திருப்பி போட்ட ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இப்படி என் பேரை கெடுத்துட்டேன்னு சொல்லி கோழி என்ன செய்யும்? மனுஷனே தோக்கும் போது கோழி தோக்காதா? மனிதர்களே தோல்வியை தரும் போது ஒரு மாடு தோற்காதா? அதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் என்ற வெறி மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகத்துடைய தோழர்களுக்கும் அந்த எண்ணம், நம்முடைய தலைவர் ஜெயிக்க வேண்டும். இங்கே அவர் தோற்று விட்டார், கிராமவாசி ஜெயித்து விட்டார். தோழருடைய முகத்திலே இருக்கிற அந்த சோக அறிகுறிகளை நபிகள் நாயகம் பார்த்துவிட்டு அத்தனை பேரையும் அழைக்கிறார். என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிறீங்களே? உலகத்தில் நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே, வெற்றி எனக்குன்னா வெற்றி கிடைக்கும் எழுதப்பட்டிருக்கிறதா? நான் என்றால் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பேன் என்று விதி இருக்கிறதா? நான் இறைவனின் தூதராக இருக்கலாம், இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, அவ்வளவுதான். உங்களுக்கு விளக்கும் வித்தியாசம். இறைவன் எனக்கு தகவல்களை தந்து உலகத்திற்கு சொல் என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அந்த இடத்தில் தான் நீங்களும் நானும் வித்தியாசப்படுகிறேனே ஒழிய மனித தன்மையில் நீங்கள் எப்படி இயலாமையோடு பலகீனத்தோடு மறதியோடு இன்ன பிற பல்வேறு விதமான பலகீனத்தோடு வாழ்கிறீர்களோ அது மாதிரி தான் நானும். உலகத்திலே உயர்ந்து செல்லுகின்ற எந்த ஒன்றாக இருந்தாலும் அது ஒரு நாள் தாழாமல் இருப்பதில்லை. தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை, தான் தோத்து போயிட்டு தோத்து போனவருக்கு மற்றவங்க எல்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா, டிவியில காட்டுற பல நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. நிகழ்ச்சிகள் தோத்து போயிட்டாங்கன்னா முகமெல்லாம் அப்படி வாடி போகிறது. சில மீடியாக்கள் சில தொலைக்காட்சிகள் அதை வைத்தே படம் பண்ணுகிறார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகளை பாட விடுகிறார்கள், நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுகிறார்கள். அவர்கள் தோல்வி அடைந்த உடனே அந்த தோல்வி முகத்தை, அவர்கள் கண்களிலிருந்து வெளியக்கூடிய கண்ணீரை, அதை விட ஒரு மோசமான காரியம் எதுவும் இருக்க முடியாது. மீடியாக்கள் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்துவதற்கு, உளவியல் ரீதியாக அவர்களை இனிமேல் தலையெடுக்க விடாமல் நாசம் செய்வதற்கு, அவர்களுடைய அந்த பலகீனத்தை மக்கள் மத்தியில் போட்டு காட்டப்படுகிறது. அது செய்யற மாதிரியான ஒரு நாசத்தை வேற எதுவுமே செய்யாது. ஆனா டிவியில் அவனுக்கு சமூக அக்கறையா இருக்கிறது, காசு தான் தேவை, பணம் தான் தேவை. மக்கள் எல்லாம் சோகமா பாக்குறாங்க, இதை பார்த்து கண்ணீர் விடுறாங்க. மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி பிளாஷ் ஆகுது, அதை ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு அதையெல்லாம் போக்கஸ் பண்ணி காட்டுவார்கள். சமூக அக்கறையற்ற தொலைக்காட்சிகள், இந்த பத்திரிகைகள். இங்க பாருங்க, இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இவர் தோற்று நிற்கிறாரு, இவருக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லணும். ஆனால் நிலைமை தலைகீழா இருக்கிறார். தன்னுடைய தோழர்களுக்கு இவர் தைரியம் ஊட்டுகிறார். தோல்வினா இருக்கத்தான் செய்யும், எவனுக்கும் தோல்வி என்பது இவனுக்கு கிடையாது என்ற உலகத்தில் யாரும் கிடையாது என்று தன்னுடைய தோழர்களை பார்த்து எச்சரித்து அவர்களுடைய அறியாமையை நீக்கி அங்கே தான் புகழப்படுவதை, மனித தன்மையிலிருந்து உயர்த்தப்படுவதை அந்த இடத்திலே கண்டித்து அவர் திருத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி நடந்து கொண்டவர் புகழுக்கு ஆசைப்பட்டார் என்று இவர் மீது பழி சுமத்த முடியுமா? ஒரு நாள் ஒரு திருமண வீட்டுக்கு செல்கிறார். சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் உள்ளே உள்ளுக்குள்ள வந்த உடனே பாட்டை மாற்றுகிறார்கள், கவிதையை மாற்றுகிறார்கள். இன்னைக்கு சர்வசாதாரண இதெல்லாம் நடக்கும். ஒரு தலைவர் வருகிறார் என்றால் வரும்பொழுது அவரை வரவேற்பதற்காக வேண்டி புதிய புதிய கவிதைகளை உருவாக்கி பாடுவது வழக்கம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை கண்டவுடனே அவரை வரவேற்பு பாடல்கள் படிக்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது இந்த இறை தூதருக்கு
நன்றாக தெரியும் என்று முகமது நபியை பார்த்து அந்த குழந்தைகள் படிக்கின்றன. சரி, சின்ன பிள்ளைங்க அப்படின்னு அவர் போகல, உடனே நிப்பாட்டு குழந்தைகளை எல்லாம் அழைச்சு நிப்பாட்டி, அப்படி யார் சொன்னா, நாளைக்கு நடக்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும், உனக்கு தெரியுமா? நாளைக்கு நடக்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இறைவன் மாத்திரம்தான் நாளை நடப்பது என்ன என்பதை அறிந்திருக்கிறவன். நாளைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நிகழும் என்பதை படைத்தவனை தவிர உலகத்தில் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. எனவே நீங்கள் இந்த பாட்டை நிறுத்திவிட்டு ஏற்கனவே என்ன பாடல் படித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த பாடலை படியுங்கள் என்று சிறு குழந்தைகள் தானே என்று கூட அலட்சியம் செய்யும். நாம கூட சில நேரத்தில் சின்ன குழந்தைங்க தப்பா செய்யும், தவறாக பேசுவார்கள். நாம என்ன செய்வோம், தப்பு தான், சரி சின்ன பிள்ளை தானே தானா போக தெரிஞ்சுக்குவோம் என்று விட்டு விடுவோம். நபிகள் நாயகம் அதை கூட விடல. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தவறுதான், தான் புகழப்படக்கூடாது, தன்னுடைய எல்லைக்கு மீறி அளவு கடந்து தான் புகழப்படுவதை ஒரு கட்டத்திலும் அவர் அனுமதிக்கவே இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய நெருங்கிய தோழரும் அவரிடத்திலே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு நிகராக பணியாற்றியவருமாகிய அனஸ் என்ற ஒரு தோழர் சொல்லுகிறார், நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு நபிகள் நாயகம் வருவார்கள், அப்படி வந்தால் எங்களில் யாரும் அவருக்காக எழுந்து நிற்க மாட்டோம். ஏன் எழுந்து நிற்க மாட்டீங்க? நாங்கள் எழுந்து நிற்பது நபி அவர்களுக்கு பிடிக்காது. எனக்காண்டி ஏன் எந்திக்கிறீங்க? மரியாதை தேவைக்கு எழுதால் பிரச்சனை இல்லை, வரவேற்பதற்காக எழுதால் பிரச்சனை இல்லை. ஒருவரை அமரச் செய்வ முதியவர் வந்திருக்கிறார், அவருக்கு இடம் கொடுத்து அமரச் செய்வதற்காக வேண்டி அவரை அமரச் செய்வதற்காக நான் எழுந்தால் அது பரவாயில்லை. ஒரு பேருந்து நிலையத்திலே காத்து நிற்கிறோம், பேருந்து வருவதற்காக வேண்டி நின்று கொண்டிருந்தால் அது பிரச்சனை இல்லை. மரியாதைக்காக எழுந்து நிற்பது கடவுளின் முன்னால் மாத்திரம்தான் நிற்க வேண்டும், எனக்கு முன்னால் நிற்கக்கூடாது என்று கடுமையான கட்டளை பிறப்பித்து அதை கடைசி வரை பாதுகாத்து வாழ்ந்து மடிந்தவர் நபிகள் நாயகம் அவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் பணத்திற்கு ஆசைப்படவில்லை, அதே போன்று புகழுக்கு ஆசைப்பட்டார் என்று சொல்ல முடியுமா? பணத்திற்கு எவ்வாறு அவர் ஆசைப்படவில்லையோ, அதிலே நேர்மையாக தூய்மையாக வாழ்ந்தாரோ அதே போலத்தான் அவர் புகழுக்கும் ஆசைப்படவில்லை என்று அவருடைய வரலாற்றை படிக்கிற யாரும் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி அவருடைய வாழ்க்கையை, புகழ், அதிகாரம் எல்லாவற்றையும் ஆய்வு செய்துவிட்டு தான் இறுதியாக முடிவுக்கு வருகிறோம். உண்மையிலே இவர் எந்த ஒரு உள்நோக்கத்திற்காக இதை சொல்லவில்லை, உலகியல் லாபத்திற்காக சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் இதை சொன்னதற்காக வேண்டி அவர் துன்புறுத்தப்பட்டார். இந்த இஸ்லாமிய கருத்துக்களை அவர் உலகத்திற்கு சொன்னதற்காக வேண்டி அதை ஏற்றுக்கொண்ட அவருடைய நண்பர்கள் எல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். நாம் காலாகாலமாக வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிற மதத்தை விட்டுவிட்டு புதிய ஒரு மத கோட்பாட்டை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய தோழர்களை எல்லாம் சுடுமணலிலே போட்டு புரட்டினார்கள். பாலைவனத்து மணலை பற்றி நமக்கு தெரியும், பாலைவன பிரதேசங்களில் அடிக்கக்கூடிய வெயிலின் அளவை பற்றியும் தெரியும். நாம் வாழக்கூடிய இந்தியாவில் எல்லாமே சம அளவில் இருக்கிறது. குளிராக இருந்தாலும் மிதமாக இருக்கிறது, வெயிலாக இருந்தாலும் மிதமாக இருக்கிறது. ஆனால் அரேபிய பிரதேசங்களை பொறுத்தவரை குளிர் என்றாலும் கடுமையான குளிர் அடிக்கும், வெயில் என்றாலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வெயில் அடிக்கும். அப்படிப்பட்ட வெப்பம் நிறைந்த அந்த பாலை பிரதேசத்தில் சுட்டுக் கொண்டிருக்கிற அந்த பாலை மணலில் உடலிலே ஒட்டு துணி இல்லாமல் இந்த கொள்கையை அவர் சொன்னார் என்பதற்காக, அந்த கொள்கையை அவருடைய தோழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக மணலிலே போட்டு புரட்டப்பட்டார்கள், உடம்பிலே சூடு வைக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் பிறந்த ஊரில் இனிமேல் உயிரோடு வாழ முடியாது என்று சொல்லி தம்முடைய பிறந்த நாட்டை விட்டுவிட்டு பக்கத்து நாட்டுக்கு அகதியாக குடிபெயர்கிற அளவிற்கு தொல்லை கொடுக்கப்பட்டார்கள். 53வது வயதில் மக்காவில் இருந்து மதீனா என்ற பக்கத்து ஊருக்கு அவர் இடம்பெயர்ந்து சென்று விட்டார். அவரும் சரி, அவரோடு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் சரி, இங்க இருந்தா நாம முஸ்லிமாக வாழ முடியாது, நம்மை கொன்று போட்டு விடுவார்கள், எனவே எங்கே சென்று இறைவனை வணங்கி வெளிவிட முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு பூமிக்கு செல்வோம் என்று முடிவெடுத்து மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவிலே போய் குடிபெயர்ந்து அங்கே ஒரு நல்ல தேசத்தை உருவாக்கி தேசத்தின் மிகப்பெரிய ஜனாதிபதியாக கடைசி வரைக்கும் அவர் வாழ்ந்து மரணித்திருக்கிறார் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு அவர் தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எதையுமே அனுபவிக்கலையே. நான் இப்படி ஒரு வித்தியாசமான ஆள் என்று சொன்னால் அதனால் எனக்கு ஏதாவது கிடைக்கணும், எதுவுமே கிடைக்கல, இருக்கிறதெல்லாம் இழக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே அவர் 40 வயதுக்கு முன்னால் இருந்தார, கடந்த காலத்தில் தன் சாதாரண மனிதராக வாழ்ந்தார, அந்த காலத்தில் கிடைத்த மரியாதை எல்லாம் பிற்காலத்தில் அவருக்கு அடிபட்டு போனது. இருந்ததையெல்லாம் இழந்து 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 பணத்திலிருந்து, புகழிலிருந்து, அதிகாரத்திலிருந்து, பதவியிலிருந்து என்னவெல்லாம் இருந்ததோ அனைத்தையும் இழந்துவிட்டு ஒரு மனிதர் இந்த கொள்கையை சொல்லுகிறார் என்றால் அவர் மீது எந்த ஒரு உள்நோக்கமும் கற்பிக்க இயலாத அளவிற்கு அவர் வாழ்க்கை தூய்மையாக இருக்கிறது.
அந்த தூய்மையை பார்த்துவிட்டு தான் நாங்கள் முடிவுக்கு வருகிறோம், நிஜமாகவே இவர் இறைவனின் தூதர்தான், இறைவன் சொன்ன காரணத்தினால் தான் இதை சொல்லுகிறார், வேறு எந்த காரணத்தையும் இவர் மீது கற்பிக்க முடியாது என்று நம்பிக்கை கொண்டு அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் இஸ்லாமிய அடிப்படை, இறைவனுடைய மார்க்கம், இறைவனுடைய கோட்பாடு என்று ஏற்று நாங்கள் செயல்படுகிறோம். அவரை இறை தூதர் என்று ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டால் அவர் வாழ்க்கையில் எதையெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் பேசினாரோ, எதையெல்லாம் செயல்படுத்தினாரோ அதையெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அவர் இறை தூதர் என்பதை நம்பணும், இறைவன் என்ன சொன்னான் என்று அவர் சொன்னாரோ அதையெல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும். இது ஒன்றுதான் இஸ்லாத்தின் மையப்புள்ளி. அந்த அடிப்படையில் அவரை இறைவனின் தூதர் என்று ஒத்துக்கொண்டு அவர் சொன்ன அந்த இஸ்லாமிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் பல்வேறு சமூக மக்களோடு கலந்து வாழ்கிறோம். நாங்கள் என்ன நம்புகிறோம், எங்களுடைய செயல்பாடு என்ன, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மத கோட்பாடுகளுடைய விளக்கங்கள் என்ன என்பதனை பல சமுதாயத்தவர்கள் சேர்ந்து வாழ்கிற ஒரு தேசத்தில் ஒருவரோடு ஒருவர் புரிந்து கொண்டால் சமூகத்திலே நல்லிணக்கம் வளரும். புரியாம எங்கே இருக்கிறதோ அங்கேதான் பிரிவினை ஏற்படும். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையினால் முகம் பார்த்து முகமன் கூறிக்கொள்ள முடியாத அளவிற்கு வெறுப்போடு மக்கள் செல்வதை பார்க்கிறோம். காரணம் என்ன, நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இரண்டு பேருக்கும் இடையிலே சண்டை இழுத்துவிடக்கூடிய மூன்றாம் மனிதர் உட்கார்ந்து கொண்டு உங்களை பற்றி அவர் அப்படி சொல்கிறார் என்று அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு நாங்கள் உங்களை தவறாகவும், மற்றவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் கேட்டு எங்களை பற்றி நீங்கள் தவறாகவும், அப்படி விளங்கி சம்பந்தம் இல்லாமல் காரணகாரியம் இல்லாமல் இரண்டு பேருக்கு மத்தியிலே பிளவு வந்துவிடக் கூடாது. கடந்த காலத்தில் அப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. தேச பிரிவினையின் பொழுது இந்த தேச பிரிவினையை ஏற்க முடியாத ஆங்கிலேயர்கள் அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இதுதான். முஸ்லீம்களும் இந்துக்களும் சேர்ந்து கொண்டு இன்னொரு சமூகத்தவர்களும் சேர்ந்து கொண்டு நம்மை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக முயற்சிக்கிறார்கள். எனவே இவர்களின் ஒற்றுமையை குலைத்து விட்டால், இரண்டு பேரையும் ஒருவருக்கொருவரை எதிரியாக்கிவிட்டால் நம்மை இவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். தங்களுக்கு இடையில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், அந்த சண்டைக்கு நேரம் பத்தாது, பிறகு எங்க ஆங்கிலேயன் அடிக்க வர என்று திட்டம் தீட்டி பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுத்தார்கள். வரலாறு படித்த அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கும். ஆங்கிலேயருடைய பிரித்தாளுகள் என்ன பிரித்தாளுவது, இவனை தனியாக அவனை தனியாக, முஸ்லீமுக்கு தனியா இந்துவுக்கு தனியா, நீ வேற அவன் வேற, உனக்கு அவன் எதிரி இவனுக்கு அவன் எதிரி என்கிற மாதிரி தோற்றத்தை வரலாறுகளின் வெளியாகவும் இன்னபிற தப்பான தலைவர்களின் வெளியாகவும் தமக்கு கீழே ஒரு படை வேண்டும் என்று விரும்பக்கூடிய சில தலைவர்கள் முஸ்லீம்களில் இருந்தாலும் சரி மற்ற மதங்களில் இருந்தாலும் சரி அவர்கள் ஒருவரை பற்றி இன்னொருவர் குறை சொல்லி கூட்டத்தை உணர்ச்சிகளை தூண்டி மக்களை கூட்டம் சேர்க்கிறார்கள். நமக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்கணும், அதுக்காண்டி சாதாரண ரோட்ல போய்கிட்டு இருக்க ஒருத்தனை பார்த்து அவனை தப்பா இவன் சொல்ல வேண்டியது, அவங்க கூட சேராத, அவனை அடிக்க திட்டமிட்டான், ஒன்னு கொல்லணுங்கிறான், அப்படிதான் சில பேர் சொல்றாங்க. குர்ஆன்ல இந்துக்களை பார்த்தால் வெட்டுங்கள் கொல்லுங்கள் என்று இருக்கிறது பிரச்சாரம் செய்கிறார்கள். எங்க இருக்கிறது காட்ட சொல்லுங்கள். என்ன தைரியம், இவங்க எல்லாம் குர்ஆன் எடுத்து பார்க்க மாட்டாங்க, குர்ஆன் எடுத்து படிக்க போறது இல்ல, நம்ம சொல்றதை கேட்பாங்க. அப்ப ஒரு செக்டர் என்ன ஆகுது, இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்துக்கள் என்றால் கொல்ல வேண்டும் என்றா குர்ஆன் சொல்கிறது, அப்படிப்பட்டவனோடு நான் எப்படி நட்பு கொள்வது, இப்ப நானும் அவனை கொல்லுவேன், வா ஆயுத பயிற்சி எடுக்கலாம், வா திட்டங்கள் தீட்டலாம், அவர்களை அழிப்பதற்குரிய முயற்சியில் ஈடுபடலாம் என்று ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு கடைசியில் அது மாதிரியான விரும்பத்தகாத நிகழ்வுகள் இந்தியாவிலும் சரி இந்தியாவின் வெளியில இருக்கிற பல பகுதிகளிலும் சரி ஆங்காங்கே இனக்கலவரங்கள் மதக்கலவரங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன, இது மாதிரி இடையில இருந்து தூண்டிவிட்டவர்களுடைய பேச்சுக்களை கேட்டதுதானே. நேருக்கு நேர் சந்தித்திருந்தால் நீ என்ன பத்தி இப்படி பேசுறியாம, உங்க குர்ஆன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்காம நேரில் கேளுங்க, இருக்குதா இல்லையா, தப்பாக இருந்தால் திருத்திக் கொள்வோம், சரியாக இருந்தால் புரிய வைப்போம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு நம்மிடத்திலே வந்துவிட்டால், பல ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய தமிழகத்தில் எப்படி மாமன் மச்சான் என்ற உறவு இருந்ததோ இன்றைக்கும் பல பகுதிகளிலும் கிராமத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான பிணைப்பு இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியில் நிலவுகிறதோ அப்படிப்பட்ட அந்த பண்பாட்டை காலாகாலத்திற்கும் தக்க வைத்துக் கொண்டு இன்று நாம் இருப்பதை போன்று எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் ஒருவரோடொருவர் அந்யோன்யமாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாம இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இது குறித்த நம்முடைய கருத்து பரிமாற்றங்களை உங்களின் கேள்விகள் வழியாகவும் எங்களின் பதில்களின் வழியாகவும் அடுத்த கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் கேள்வி பதிலுக்கு செல்வோம்.